ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொடர் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பலப்பரீட்சை நடத்திருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் நடக்க இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போட்டி அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்க போகுது. இந்த போட்டி நரேந்திர மோடி மைதானம், அதாவது அகமதாபாத்ல நடக்க இருக்கு. அதற்கு அடுத்த போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கும். இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கிற அருண்ஜேட்லி மைதானத்துல நடக்க இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்ப டெஸ்ட் போட்டியை வந்து பிரதானமான ஒண்ணா வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அணிகளுக்கு எதிராகவும் வந்து பதிவு செய்யக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது அந்தந்த அணிகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. இதுல வந்துட்டு யார் கூடலாம் விளையாடுற போட்டி பெருசா நம்ம வந்து கணக்குல கொள்ள வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஏற்கனவே டாப் 8 டீம்ஸ் மட்டும்தான் வந்து கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டாப் 8க்குள்ள இல்லாத அணிகளுக்குள்ள விளையாடுறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பெரிய பாதகத்தை ஏற்படுத்தாது. அதே சமயத்துல இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா தான் இருக்கும். அதனால இதற்கான வீரர்கள் தேர்வு அப்படிங்கிறதுமே அதை மனசுல வச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீரர்கள் தேர்வு பட்டியல் அப்படிங்கிறது இன்னும் 1-2 நாட்கள வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வீரர்கள் தேர்வு நடக்கும்போது அதுல இந்திய அணியில யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கேப்டனா சுப்மன் கில் தான் செயல்படுறாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த சீரீஸ்க்கும் வந்து கேப்டனா இருப்பாரு. இவருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்ல இந்தியாவுக்காக இறங்கக்கூடிய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவரை வந்து முழுநேர டெஸ்ட் வீரரா மாற்றணும் அப்படிங்கிறது பிசிசிஐயோட ஒரு எண்ணமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அவருக்கு வந்துட்டு மற்ற தொடர்கள் எல்லாம் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு. இதை பத்தி ரீசெண்டா ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் என்ன அந்த முடிவுகள் வந்து பிசிசிஐயை பொறுத்தது தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த தொடருக்கு எந்த வீரரை தேர்வு செஞ்சால் அந்த தொடருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்திய அணியில் இடம் பிடிப்பார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல், இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக ஓப்பனிங் இறங்க போகிறாரா, ஒன் டவுனில் இறங்க போகிறாரா, இல்லை மிடில் ஆர்டரில் இறங்க போகிறாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவோட பிளேயிங் லெவனில் இவருக்கான இடம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இறக்கி விட்டாலும் இந்திய அணிக்காக நல்லா விளையாடக்கூடிய வீரராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துக்கு எதிரான தொடரும் வந்து இவருக்கு ஒரு நல்ல தொடரா அமைஞ்சிருந்தது. அதனாலையும் இவரும் வந்து இந்த தொடர்ல நிச்சயமா இடம் பிடிப்பாரு. ஒரு சின்ன காயம் கேஎல் ராகுலுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனா அந்த காயத்திலிருந்து மீண்டு வந்த கேஎல் ராகுல் இப்ப பெங்களூர்ல இருக்கிற கிரிக்கெட் அகாடமியில தன்னோட பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதற்கான புகைப்படங்களும் அண்மையில வெளியாகியிருந்தது. குறிப்பா இவரும் ரோஹித் சர்மாவும் இணைந்து பயிற்சிகளில் ஈடுபடுற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் வந்து வெளியாகி கவனம் ஈர்த்திருந்தது. ஸோ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுலுக்கான இடம் இந்திய அணியில நிச்சயமாக இருக்கும். அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா தமிழக வீரரான சாய் சுதர்ஷன், இவர் வந்துட்டு கடந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் தான் இந்திய அணிக்காக டெபியூ பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். பெரிய அளவில் வந்துட்டு முதல் 2 போட்டிகளெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் வந்து அதை பெருசாக பயன்படுத்திக்கலங்கிறது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் ஓரளவுக்கு ரீசனபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பும் இவருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பரீட்சார்த்தைய முறையில் இவரை வந்து இந்த 15 பேர் கொண்ட குழுவில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் கூட ஒரு கோ காம்படிட்டராக பார்க்கப்பட்ட வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அபிமன்யு ஈஸ்வரன். ஏன்னா வந்துட்டு சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப நீங்க ஏன் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரியான ஒரு வீரரை டீம்ல வச்சுட்டு அவரை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா அப்படிப்பட்ட அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து இந்தியா ஏ அணிக்காக விளையாடும் போதும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போதைக்கு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிக்கல்ல இருக்கிறனால அவருக்கு வந்து இந்த தொடரில் இடம்பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியாக தான் இருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 5வது வீரர், இவர் யாரா இருப்பாரு அப்படின்னா இந்த இடம்ங்கிறது போன சீசனை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்த வரைக்கும் வந்து கருண் நாயரோட இடமா இருந்தது. ஏன்னா அவர் தான் இந்த டாப் 5க்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் எல்லா போட்டிகள்லையும் கிட்டத்தட்ட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் எங்கேயுமே அவர் வந்து தன்னோட திறமையை நிரூபிக்கல. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இந்திய அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் தன்னோட திறமையை நிரூபிக்காதனால அந்த தொடர் தான் இந்திய அணிக்காக அவர் விளையாடக்கூடிய கடைசி தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்றாற் போல தான் இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடர்லையும் அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நமக்கு வரும்ல. இந்த இடத்துக்கு வந்து 2 பேர் இப்போதைக்கு வந்து போட்டியில இருக்காங்க. இதுல முதல் நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர்.
உடனே ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஸ்ரேயஸ் ஐயர் அதுவும் இந்தியாவோட டெஸ்ட் டீம்லையா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு வந்து டெஸ்ட் டெபியூ பண்ணார். கடைசியாக அவர் விளையாடின டெஸ்ட் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2024 பிப்ரவரி மாதம் வந்து விளையாடி இருக்காரு. இந்திய அணியில் இவர் கடைசியாக எப்போ விளையாடினாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாடி இருந்தார். அதற்கப்புறம் இவருக்கு வந்து இந்திய அணியில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா இப்போ நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடராகட்டும், இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆசிய கோப்பை ஆகட்டும், இந்த 2 தொடர்கள்லையுமே வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் வழங்கப்படும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு வந்து கடும் விமர்சனங்களும் வந்து தொடர்ச்சியாக எழுந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஓடிஐ ஆகட்டும், T20 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும், இதில் வந்து உள்ளூர் போட்டிகளாக இருந்தாலும் சரி, சர்வதேச போட்டிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ அவரை ஏன் வந்து பிசிசிஐ கண்டிப்பாக வந்து எடுக்காமல் ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்து தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருந்தது. அதனால அவருக்கு இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த இடத்துக்கு இன்னொரு காம்படிட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவ்தத் படிக்கல். ஆர்சிபி அணியோட வீரர் நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒருவர். இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் பண்ணி விளையாடுவாரா அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிச்சயமா. ஏன்னா முதல் தர கிரிக்கெட் போட்டிகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்கிறதுல வந்து தொடர்ச்சியாக வந்து நல்லா ரன் எடுத்துட்டு வராரு தேவ்தத் படிக்கல். அதை தாண்டி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியும் வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதனால இவருமே வந்து இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் வந்து பிளேயருக்கான ரேஸ்க்குள்ளே இருக்காரு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பருக்கான இடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் வருது ரிஷப் பண்டோட பெயராக தான் இருக்கும். ஆனால் அந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரின் போது அவர் அடைந்த காயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் குணமாகாத ஒன்றா தான் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். அதனால மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் ரிஷப் பண்ட் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதற்கு பதிலாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் அவர் வந்து இந்திய அணி கூட ஜாயின் பண்ணிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால வந்து மாற்று விக்கெட் கீப்பருக்கான தேர்வு அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து போக வேண்டிய சூழலுக்கு இந்திய அணி தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் பிரதான விக்கெட் கீப்பராக இந்திய அணியில் இடம்பெறக்கூடியது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துருவ் ஜுரேலா இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்காக தான் இப்போ இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அன்அஃபிஷியல் டெஸ்ட் போட்டி. அதில் வந்து துருவ் ஜுரேல் 2வது போட்டியில் வந்து இந்தியாவோட கேப்டனாக கூட செயல்பட்டார். அந்த போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து முதல் போட்டியில் கேப்டனாக இருந்தார். ஆனால் 2வது போட்டியில் அவர் வந்து இடம் பெறலை. அதற்கு காரணம் வந்து சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் அந்த தொடர்லேருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடருக்கு வந்து தேர்வாக இருக்கிறனால அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்றதுக்காக தான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இது ரெண்டையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா துருவ் ஜுரேல் தான் வந்து விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்களுக்கான ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடங்களில் வந்துட்டு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பிரதானமாக பார்க்கக்கூடியது தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா இவருமே வந்து அந்த இங்கிலாந்து தொடரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு குட் புக்கில் இருக்காரு. அப்படிங்கிறனால இவர் வந்துட்டு இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜட்டு இந்திய அணியோட மூத்த வீரராக இப்போ அவர் தான் இருக்கார். ஸோ அவருக்கான இடம் அப்படிங்கிறதும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக முக்கியமான இடமாக இருக்கும். அதுவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டி, அதுவும் அகமதாபாத் மைதானம். அதனாலேயே வந்துட்டு அவருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஆல்ரவுண்டர் பட்டியலில். இவருக்கு அடுத்ததாக இன்னொரு ஆல்ரவுண்டரும் இருக்க போகிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல். இவருக்கும் வந்துட்டு இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் முதல்ல சொன்ன 3 பேருமே வந்து ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இதை தாண்டி இன்னொருத்தர் பேட்டிங்கும் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடக்கூடிய ஒருத்தரும் இருக்கார், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இவரோட பெயர் வந்து இடம்பெற்றிருந்தது. ஆனால் காயம் காரணமாக அவர் அந்த தொடர்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தார். இப்போ அந்த காயத்திலேருந்து நிதிஷ்குமார் ரெட்டி மீண்டு வந்துட்டார். அதனால மறுபடியும் வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பிசிசிஐ தேர்வு குழுவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இந்த தொடரில் அவரையும் நம்ம வந்து அந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் எதிர்பார்க்கலாம். இதற்கு அடுத்த வீரர்கள் அப்படின்னு போகும்போது ஒரு முழு நேர சுழற்பந்து வீச்சாளர் வந்து இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெறுவார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் என்னதான் தலை சிறந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும்
இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ஒரு போட்டியில் கூட இவரை ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. எப்படியும் வந்து இந்தியாவுக்கு இக்கட்டான சூழல், அதாவது ஒரு போட்டியில் தோற்றுருப்பாங்க, அப்போ அடுத்த போட்டியில் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் வருவார், கம்பேக் கொடுப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 5 போட்டியிலையுமே அவரை வந்து இந்திய அணி யூஸ் பண்ணவே இல்லை. அதற்கப்புறம் இப்போ ஆசிய கோப்பையில் வந்து இந்தியாவுக்காக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக இப்போ வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் அவர் தான் இருக்காரு. அதனால வந்து இவரோட பெயர் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டி அப்படிங்கறனால இவருக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இவருக்கு வந்து மறுபடியும் அந்த பிளேயிங் 11 அப்படின்னு வரும்போது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஷின் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வந்து சுழற்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர்கள் இந்திய அணியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது மறுபடியும் ஒரு முழு நேர சுழற்பந்து வீச்சாளர் வந்து பிளேயிங் 11 இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இவர் வந்து பிளேயிங் 11 இடம்பெறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் ஜோனுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடில் வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் நம்பர் 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் எதுக்காக இந்திய அணியில் இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பும்ராவுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருக்குது. இவருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து சீரீஸில் இந்தியாவோட வெற்றியில் மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்த முகமது சிராஜ், அவருக்கு தான் வந்துட்டு அந்த இடம் வந்து இருக்க போகுது. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலாந்து தொடர் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில ரொம்பவே மிக முக்கியமான தொடராக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் தான் வந்து 5 போட்டிகள்லையும் விளையாடின ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருக்காரு. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது, அதுக்கப்புறம் டீமோட பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருந்தது, அதுக்கப்புறம் பும்ராக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் தனி ஒருவனாக வந்து தாங்கி பிடிச்சது இந்திய அணியை அவர் தான் பவுலிங் அப்படின்னு வரும்போது. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 பந்துகளுக்கு மேலே அந்த தொடரில் வந்து அவர் வீசி இருந்தார். ஸோ அவ்வளோ மிக முக்கியமான பந்து வீச்சாளராக இந்திய அணிக்கு மாறி இருக்கிற சிராஜ் வந்து இந்த ஆசிய கோப்பை தொடரில் இடம்பெறல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பிரேக்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அவர் வந்து டீமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக அந்த 3வது வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா இடம்பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆகாஷ் தீப் சிங், அதுக்கப்புறம் அர்ஷ்தீப், இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக வரலாம். ஆகாஷ் தீப்புக்குமே ஒரு காயம் இருந்தது, அதனால வந்து அவர் இன்னும் அதுலேருந்து முழுமையாக குணமடையலை அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதனால தான் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் அவருக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னும் இந்திய அணிக்கு டெபியூ பண்ணாத ஒரு வீரராக தான் இருக்காரு. அதனால வந்து பெரிய அளவில் அவரை வந்து இந்த தொடருக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக அந்த 15வது இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கான இடமாக இருக்குது. இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு வீரர் ஒருத்தர் தான். இவர் ஏற்கனவே வந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் கடைசி கட்டத்தில் வந்து ரிஷப் பண்டோட இன்ஜுரி காரணமாக ஒரு மாற்று விக்கெட் கீப்பராக இந்திய அணிக்குள்ளே வந்திருந்தார். இருந்தாலும் அவருக்கு பிளேயிங் 11லாம் வாய்ப்பு கிடைக்கல. அந்த வீரர் தான் வந்து ஜெகதீஷன், நாராயணன் ஜெகதீஷன். இவருக்கு வந்து இந்த முறையும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா போன முறை அவரை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான சூழல் இல்லை. அதனால் மறுபடியும் எதற்கும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு மாற்று விக்கெட் கீப்பர் அப்படின்னு வரும்போது இவரோட பெயர் வந்து முன்னணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட அந்த ப்ராபபிள் 15 மெம்பர்ஸ் கொண்ட ஸ்குவாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இன்னும் சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வில் வைக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் வந்து குறிப்பாக பும்ரா வந்து இந்த 2 போட்டிகள்லையுமே வந்து விளையாடுவாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் உறுதியாகலை. அதனால அவரை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பெஞ்சில் இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி இன்னும் சில வீரர்களையும் பெயர்களும் வந்து பரிசீலனையில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க யார் யார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கலாம்.